ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபியூஷன் டேப் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபியூஷன் டேப் 4th டேப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 2 பாயிண்ட் இருக்கும். இது இன் பாயிண்ட் அண்ட் இது வந்து அவுட் பாயிண்ட். நம்ம இது வந்து இன்புட் கொடுப்போம் அண்ட் இதில் வந்து அவுட்புட் நம்மளுக்கு வரும். ஸோ இதில் வந்து நம்ம பிட்வீனில் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயே நிறைய எஃபெக்ட் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு கலர் கரெக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ட்ராக் பண்ணி ஆட் பண்ணாலே நம்மளுக்கு ஆட் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹியூஜ், சேச்சுரேஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்னன்னாலும் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு பிட்வீனில் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வீடியோவோட அவுட்புட்டாக நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணாலே போதும். இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு வீடியோவில் ஆட் ஆகிக்கும். ஸோ இதுலேயும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சேச்சுரேஷன், பிரைட்னஸ் இந்த மாதிரி எதனாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபியூஷன் டேப் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபியூஷன் டேப்ல. ஸோ இதில் டெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி வரும். சைஸை வந்து இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிள், டெக்ஸ்ட்டுக்குள்ள ஆங்கிளில் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபியூஷன் டேப் வந்து ஒர்க் ஆகும். இங்கே நிறையவே எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதில் எதனாலும் நம்ம சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.